சர்மா எவ்வளவு பெரிய டாக்டர்னு உனக்கு தெரியும்ல. அவர் இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின பேரை இப்படி மனசாட்சி இல்லாம நாசம் பண்ணிடாத. புரிஞ்சுக்கோ, நானே எதுவுமே பண்ணல, தானா நடக்குது அவ்வளவுதான். இது முத்துலட்சுமி பண்ணலாம் ஸ்னேகா, ஆனா பெத்த பொண்ணு நீ பண்ணக்கூடாது. பண்றதுக்கு நான் விடவும் மாட்டேன். நீ போவாத. உன் புருஷன் நான் சொல்றேன், நீ போக கூடாது. ஐம் சாரி, நான் போய் தான் ஆவேன். ஸ்னேகா ப்ளீஸ். டேய், உன்னதான் அவ மதிக்கவே மாட்டேங்கிறாளே. அவ கால்ல விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? உனக்கு தெரியாது, சும்மா இருமா. என்னங்க நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? நான் என்ன பண்றது? அவன் ஒரு கிரிமினல், அவன் ஒரு கிரிமினல். அதுங்க ரெண்டுக்காக இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இந்த கருமத்தெல்லாம் வீட்டில் இருந்து நான் பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு வெளிப்படையா சொல்லியும் வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே இவங்களை எப்படி தான் காரி துப்புறதுன்னு தெரியல. துப்பி துப்பி என் தொண்டை தான் வறண்டு போச்சு. அப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? துவாரகேஷ் அண்ணா உங்க பையன் தானே? நீ வாய மூடு. ஸ்னேகா, மீடியா வரைக்கும் போய் நீ மாமா அசிங்கப்படுத்தாத. இது எப்படியா தடுத்து நிறுத்து. நான் உண்மையை சொல்லட்டுமா? நான் முத்துலட்சுமி பக்கமும் கிடையாது, அந்த கருணாகரன் பக்கமும் கிடையாது. எந்த பக்கம்? நான் எம்எல்என் ஹாஸ்பிட்டல் பக்கம். நீ என்ன சொல்ற? முத்துலட்சுமி நல்லவளா, கருணாகரன் கெட்டவராங்கிற பிரச்சனைக்கு நான் போகல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் கெட்ட பேர் என்னவோ எம்எல்என் ஹாஸ்பிட்டலுக்கு தான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அப்படின்னா? நான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஜிஎம். அது என்னோட அம்மா வாழ்ந்த இடம். டிகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சிசர்ஸ் விஷயம் எம்எல்என் ஹாஸ்பிட்டல்ல நடந்ததுங்கிறது தான். இது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்தும் தெரியுமா? அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படி நான் வேடிக்கை பார்த்தா அம்மாவோட ஆத்ம சாந்தி அடையுமா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் அம்மா வாழ்ந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த கலங்கமும் வர நான் விட மாட்டேன். இது விஷயமா அந்த கடவுளே வந்தாலும் என்னை தடுக்க முடியாது. நான் கிளம்புறேன். கஸ்தூரியை நாசம் பண்ணவளோட கையை கோத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலை காப்பாற்ற போறேன்னு முட்டாள்தனமா பேசிட்டு போறா அவ. கொலகாரம் கூடிய கையை கோத்துக்கிட்டு இவன் ஒருத்த உசிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். ஏண்டி ஷாமலா, இதுலேருந்து நமக்கு என்னைக்கடி விடுதலை? தெரியலங்க. விடுதலையே கிடையாது. நீ அண்ணா, அண்ணி சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. வாயை மூடு. நான் எவ்வளவு தூரம் சொல்றேன், கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டா. ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இது ரெண்டுல ஒண்ணுதான் வழி. கூடி சீக்கிரத்துக்குள்ள முடிவு கட்டுறேன். அண்ணா கையெடு. இதோ வந்துட்டு வாங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா மேடம்? ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடே. சொல்லுங்க மேடம். ஒரு பேஷண்ட் வயித்துல ஆபரேஷன் பண்ணும்போது தவறுதலா சிசர் வச்சு தைச்சதாக உங்க மேல ஒரு புகார் இருக்கு. கருணாகரன் அதை நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்ல மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மேடம். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீங்க தான் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் அப்டேட் பண்ணிட்டும் இருக்கீங்க. சரி, நடந்ததை நான் சுருக்கமா சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் கோர்ட்ல இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. தீபாங்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் நடந்ததாவும், நாங்க தவறுதலா ஆபரேஷன் பண்ணும்போது சிசர வயித்துல வச்சு தச்சிட்டோன்னு அதுக்கு நஷ்ட ஈடா 50 லட்சம் ரூபாய் கேட்டு டாக்டர் கருணாகரன் எனக்கு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருந்தாரு. நாங்களும் ரொம்ப சின்சியரா அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு பேசணும். ப்ளீஸ், நான் கஷ்டப்பட்டு வளர்த்த ஹாஸ்பிட்டல் இது. கோர்ட்ல சந்திப்போம். 50 லட்சம் ரூபாயை தயாரா வச்சுக்கோ. டாக்டர் கருணாகரன் ஆபரேஷன் பண்ணும்போது அவர் டீம்ல கூட இருந்த டாக்டர் குமார், அவரே கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணோம். பேஷண்ட் வயித்துல சிசர் இல்ல. நாங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டோம். இது எப்படி சார் சாத்தியம்? சாத்தியமே இல்ல. இல்ல, என் ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கிறதுக்காகவும் என் ஹாஸ்பிட்டல மூடுறதுக்காகவும் நடந்த சதி இது. என்னையும் நான் பாடுபட்டு வளர்த்த ஹாஸ்பிட்டலையும் கலங்கப்படுத்துறதுக்காக டாக்டர் கருணாகரன் மக்களை, கோட்டை, மீடியாவை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் இது. அவர் ஏன் அப்படி செய்யணும் மேடம்? அவர் அந்த மாதிரி செய்யலனா தான் ஆச்சரியப்படணும். தான் மனைவியை கொண்டவர் அவரை. அதை அவரால் மறுக்க முடியுமா? அதுக்காக பல வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. அவரு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காருங்க. ஏற்கனவே
கோர்ட்ல என் மேல போய் கேஸ் கொடுத்து கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணி பல வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பொண்ணத்தை தோண்ட வச்சாரு. இதெல்லாம் தான் உங்களுக்கும் தெரியுமே. பிளாஷ்பேக் போட்டு ஜனங்களுக்கு இவரை பத்தி புரிய வைங்க. மழையிலயும் வெள்ளத்திலயும் ஜனங்க மறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ப்ளீஸ் ஞாபகப்படுத்துங்க. கலங்கப்படாத கருணை தெய்வம் என் தோழி கஸ்தூரி. நான் தான் விஷ ஊசி போட்டு கொன்னுட்டேன்னு என் மேல கேஸ் கொடுத்தாருங்க. நான் கோர்ட்டுக்கு போய் அக்னி பரீட்சை நடத்தி நான் உண்மையானவன் நேர்மையானவன் நிரூபிச்சேன். கோர்ட்டே அதுக்கப்புறம் கருணாகரனை கடுமையா கண்டிச்சாங்க. டாக்டர் கருணாகரனுக்கு இந்த முத்துலட்சுமி கிட்ட தோத்து போயிட்டோம், என்ன ஒண்ணு பண்ண முடியலன்னு வெறி. அதான் அவர்கிட்ட சாதாரணமா செக்அப்க்கு போன ஒருத்தங்கள என்னோட பேஷண்ட் தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட பேசி மயக்கி பயமுறுத்தி அவங்கள நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வயத்துல சிசர் இருக்குன்னு நாடகம் ஆட சொல்லி என் மேல நஷ்ட ஈடு கேஸ் போட்டுட்டாங்க. அந்த ஆளுக்கு முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கணும், என்ன ஒழிச்சு கட்டணும்ன்ற பர்சனல் வெஞ்சன்ஸ். டாக்டர் கருணாகரனுடைய சொந்த பொண்ணு ஸ்னேகா என் ஹாஸ்பிட்டலோட ஜிஎம். இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க நியாயத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த கேஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க மேடம். நான் டாக்டர் முத்துலட்சுமி மேடம் கிட்ட ஜிஎம்மா ஒர்க் பண்றேன். இவங்க கிட்ட சம்பளம் வாங்குறோங்கிறதுக்காக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆள் நான் கிடையாது. அது இவங்களுக்கே தெரியும். இதை நான் இவ்ளோ தைரியமா சொல்றேன்னா எனக்கு அந்த அளவுக்கு இவங்க உண்மையை பேசுறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். டாக்டர் கருணாகரனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னைக்குமே அவர் மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவர் ஒரு சுயநலவாதி. என்னோட அம்மாவையே கொன்னவரு, அதுக்காக தண்டனையும் அனுபவிச்சவரு. என்ன தயவு செஞ்சு அவரோட மகளா யாரும் பார்க்காதீங்க. நான் அந்த உறவை புறக்கணிக்கிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. 50 லட்சம் ரூபாய் பணத்துக்காக டாக்டர் கருணாகரன் இதெல்லாம் பண்ணிருக்காரு. இதை நான் வெளிப்படையா தைரியமாவே சொல்வேங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அந்த பேஷண்ட் இங்க வந்திருந்தாங்க. நாங்க அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி அந்த சிசரை எடுத்துடலான்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னாரு, சிசர் இருக்கணும், அப்பதான் கோர்ட்ல நமக்கு பணம் கிடைக்கும். ஒரு டாக்டர் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம மனிதாபிமானம் இல்லாம அவர் பேசினது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்படின்னா இவர் என்ன மாதிரியான ஒரு டாக்டர்? ஒரு பேஷண்ட் செத்தாலும் பரவாயில்ல, கோர்ட் கேஸ் தான் ஜெயிக்கணும், பணம் கிடைக்கணும். இவ்ளோ சுயநலமாங்க. பேஷண்ட் சாகணும், முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல் பேரு கடணும். இப்படி நினைக்கிற ஒருத்தரை ஒரு டாக்டரா இல்ல ஒரு மனுஷனா கூட என்னால ஏத்துக்க முடியாது. உங்க குற்றச்சாட்டு ரொம்ப வெளிப்படையா கடுமையா இருக்கே. என்ன அதுல உண்மை இருக்கு? அது ஆசிட் மாதிரி திகு திகுன்னு எரியும். நான் முத்துலட்சுமி மேடம்க்கு சப்போர்ட் பண்ணல, டாக்டர் கருணாகரனுக்கும் சப்போர்ட் பண்ணல. நான் உங்கள ஒருத்தி. சம்பவத்தை நேரடியா பார்த்த பாதிப்புல பரிதவிச்சு கொதிச்சு போய் பேசுறேன். என்னால தாங்கிக்கவே முடியலங்க. ஒரு பேஷண்ட் உயிரை ஒரு டாக்டர் வெலை பேசிக்கிட்டு நிக்கிறாரு. இந்த நேரத்துல அவருக்கு என்னங்க ஆதாயம் பாக்குறாரு? இவர் என்னங்க டாக்டர்? அப்ப அவர்தான் சிசர் செட் பண்ணி கோர்ட்டையே ஏமாத்திட்டாருன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நானா எதையுமே சொல்லல. நடந்த உண்மைகளை நீங்களே யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. நான் சொல்ல வந்தது ஆணித்தனமான ஒன்னே ஒண்ணுதான். இது கிறந்து போன என்னோட அம்மா வாழ்ந்த ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு களங்கமும் வரக்கூடாது. அதை செய்யறவங்க யாரா இருந்தாலும் நான் அவங்களை எதிர்ப்பேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கணும், பேரும் புகழுமா இருக்கணும். இங்க இருக்கிற டாக்டர்ஸ் களங்கம் இல்லாம இருக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க நல்லா குணமாகி நல்ல பலன் அனுபவிச்சு எல்லாருமே நீடோடி வாழ்ந்தாங்கனாலே போதும். யாரும் எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாம இந்த கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் மேல பழி சுமத்த நான் விட மாட்டேன். ஏன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, இது ஒரு கோவில். ஓகே ஸ்னேகா, ப்ளீஸ் ரிலாக்ஸ், காம் டவுன். அதனால கருணாகரன் செஞ்ச சதிய நாங்க கோர்ட்ல எதிர்க்க போறோம். கூடிய சீக்கிரம் அவர் மேல நான் மான நஷ்ட வழக்கு போட போறேன். I will see him in the court. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த விஷயத்தை ஜனங்க கிட்ட கரெக்டா ரீச் பண்ணிடுங்க. நன்றி. அந்த ஒர்க்கர்ஸ் சாலரி செக்கை கையெழுத்து போட்ட பிறகு 2 கம்பெனி கான்ட்ராக்ட் முடிய போகுது. அதை பற்றி பேசணும். அண்ணே,
தயவு செஞ்சு உட்காருங்கண்ணே, ப்ளீஸ் உட்காருங்கண்ணே. அந்த லிஸ்ட் கொடுங்க. நிறைய ஆஃபீஸ் பிரச்சனைகள் இருக்கு, அது சம்பந்தமா பேசணும். ஐயோ, எப்போ வந்தாலும் ஆஃபீஸ் வேலை தானா? கொஞ்சம் குடும்ப விஷயம் பேசலான்னு. ஆஃபீஸ் வேலை போர் அடிக்குது. இது ரிலாக்ஸ் டைம். அண்ட் லுக் ஹியர், இது டீ டைம். தேங்க்யூ. எடுத்துக்கோங்கண்ணே. வேற என்ன பேசணுங்கிற? ஆமாண்ணே, நீங்க வேலைக்கு சேர்ந்து இத்தனை நாள் ஆகுது. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க, என்ன சொல்றாங்க? உன்னை கோயில் கட்டி கும்பிட்றா என் மனைவி. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நான் நல்லா இருக்கேன், கௌரவமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான்ப்பா. ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளு தேடி பார்த்தாலும் சத்தியமா கிடைக்க மாட்டாங்கண்ணே. இப்பதான் நான் கணக்கு வழக்கு குடைச்சல் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கேன். உன் பொண்ணு எப்படி இருக்கா? அந்த வீட்டில் பெரிய பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதாண்ணே, ராஜி வந்து இங்க சண்டை போட்ட அடுத்த நாள் சுஷ்மாவை கொண்டு வந்து என் வீட்டில் தள்ளிட்டு போயிட்டா. அதுல இருந்து என் பொண்ணு அம்மா அம்மான்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நல்லது நடந்திருக்குன்னு நினச்சிக்க ஷாம். அந்த டாக்டர் மறுபடியும் தான் கொலகார பாவின்னு நிரூபிச்சிட்டான். அந்த முத்துலட்சுமியை பழி வாங்கறதுக்காக அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா? ஒரு பொண்ணு வயத்தில் கத்திரிக்கோல் இருக்கு, அந்த முத்துலட்சுமி தான் ஆப்ரேஷன் போது வச்சுட்டான்னு அவன் பேரில் அபாண்டமாக பழி போட்டுட்டான். ஆனால் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா அந்த கத்திரிக்கோலே இல்லையா. அவன் விரிச்ச வலையில் அவனே வசமாக மாட்டிக்கிட்டான். நியூஸ்லாம் பார்க்கறது இல்லையா? பார்த்தேன்னு. இந்த சமயத்தில் உன் பொண்ணு அங்கே இல்லாமல் போனது கடவுளுடைய அனுகிரகம் பா. எனக்கு அப்படி தோணலண்ணே. நான் சொல்றது உண்மை ஷாம். அந்த கருணாகரன் தான் இந்த மகாபாத செயலை செஞ்சிருக்கான். முத்துலட்சுமியை பழி வாங்கறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணை ஆபரேஷன் தியேட்டரில் கஷ்டப்படுத்திருக்கான். அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருந்திருப்பான். அண்ணே, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா என் பொண்ணு கருணாகரனை பத்தி கொடுக்குற ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர், அவர் மாதிரி ஒரு உத்தமர் யாருமே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்றானே. பாவம் குழந்தை ஷாம். உலக அனுபவம் இல்லை. அந்த ராஜலட்சுமி மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? ரொம்ப அன்பாதான் நடந்துக்கிறா. உங்ககிட்ட சரியான ராட்சசியா. பாத்தியா? அப்படிதான் அந்த கருணாகரனும். சுஷ்மா குழந்தை, அதுகிட்ட ஏன் அவன் தன் ராட்சச குணத்தை காட்ட போறான்? ஆனா எனக்கு தெரியும், அவன் நிஜமான முகம் எனக்கு தெரியும். என் தங்கச்சி அவனால பறி கொடுத்தவன் தான். அண்ணே, கருணாகரன் எப்படியோ போகட்டும், என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கண்ணே. இந்த சுஷ்மாவை என்னால சமாதானமே பண்ண முடியலண்ணே. அம்மா அம்மானு ராஜி மேல உணர்வுபூர்வமான பாசம் வச்சு குழந்தை வாடி போறானே. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணே. ப்ளீஸ் நீங்களாவது அட்வைஸ் பண்ணுங்கண்ணே. சிக்கலான விஷயம் தான் ஷாம். அவ இவளை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறா, இவ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ரெண்டு பேருக்கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்னு. நான் ஒன்று சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே. அதுவும் நீ என்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுனால சொல்றேன். உங்களை நான் அண்ணன்னு கூப்பிடுறேன். உங்களுக்கு என் பிரச்சனையில தலையிட எல்லா உரிமையும் இருக்குன்னு. இதை பாருப்பா, ராஜீவ் உன்னை காதலிச்சா, நீ அவளை காதலிச்ச. பல வருஷத்துக்கு முன்னாடி இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது எனக்கு ஒன்றும் தெரியாது. அது ஒரு சொந்த கதை. ஆனால் இப்போ நடக்க வேண்டிய காரியத்தை நான் சொல்கிறேன். ப்ளீஸ் சொல்லுங்கண்ணே, அதானே எனக்கு வேணும். 4 பேர் நடுவில் வச்சு அந்த ராஜலட்சுமி தான் சுஷ்மாவோட அம்மான்னு ப்ரூவ் பண்ணு. அப்பதான் அவள் உன் வழிக்கு வருவா. கண்டிப்பாக சுஷ்மாவை ஏற்றுப்பா. அப்படியே சொல்றீங்க? ஆமாம்ப்பா, சாதாரணமாக அவள் அடங்க மாட்டா ஷாம். கெஞ்சிக்கிட்டே இருந்தா அவள் மிஞ்சிக்கிட்டே இருப்பா. காரியம் நடக்கவே நடக்காது. நீங்க சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா ஷாம், உங்ககிட்ட ராஜி தான் சுஷ்மாவோட அம்மாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்ன, அதெல்லாம் வெளியில இடு, விளம்பரப்படுத்து. அவ முகத்தர கிழியணும். அப்பதான் அவ சுஷ்மாவோட அம்மான்னு பகிரங்கமா ஒத்துக்குவா. நீங்க சொல்றது சரிதானே. நான் கூடிய சீக்கிரம் சரியான நேரம் பார்த்து ராஜி தான் சுஷ்மாவோட அம்மாங்கிற ஆதாரத்தை வெளியே கொண்டு வரேன். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கையெழுத்து போடு. சார், நாங்க அப்பாவிங்க. எங்களை ஏமாத்தி டாக்டர் கருணாகரன் முழுக்க முழுக்க தன்னோட சொந்த காரணத்துக்காக எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எங்களுக்கு சத்தியமா எதுவும் தெரியாது சார். ஆரம்பத்தில் எங்கள் கேஸில் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டல சார். ஆனால் என் மனைவிக்கு பிரசவம் முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலில் நடந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எங்களை விடவே இல்லை சார். ஆமா சார், எங்களை வச்சு டாக்டர் முத்துலட்சுமி பழி தீர்க்கறதுக்காக அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் எங்களை தப்பு தப்பா கைட் பண்ணி
இப்ப அவர் பழி தீர்த்துட்டாரு சார். எங்களை தூண்டி விட்டு அந்த டாக்டர் அம்மா மேலே கேஸ் போட சொன்னார் சார். நாங்களாம் அவர் சொன்ன மாதிரியே கேஸ் போட்டோம் சார். இவங்களோட மோதல்ல நாங்க பலி ஆயிட்டோம் சார். சார், இந்த கேஸில் முக்கியமான ஆதாரம் அந்த கத்திரிக்கோள் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான். இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கத்திரிக்கோள் இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த ரிப்போர்ட்டை டாக்டர் மறைச்சு வச்சிருக்காரு சார். நாங்க அவர்கிட்ட தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்தோம். இப்போ நாங்க அதை கொடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்றாரு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எங்களுக்கு தக்க பாதுகாப்பு வேணும் சார். இல்லைன்னா எங்க உயிருக்கு ஆபத்தாயிடும் சார். ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு மேல தங்குனா எங்களை கொன்னுடுவாங்க சார். அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆயிடுச்சு இந்த பிரச்சனை. அதனால உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தப்பிச்சு இங்க ஓடி வந்திருக்கோம் சார். எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். இதுல எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதியிருக்கணும் சார். டாக்டர் கருணாகரன் எங்க மேல கொலை வெறியில இருக்கிறார் சார். அவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க சார். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எந்த பக்கத்துலயும் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஆனா எனக்கே ஒரு டவுட் இருக்கு. ஊர்ல அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கும்போது நீங்க ஏன் அவர்கிட்ட போனீங்க? அதுவும் நான் ஒரு ஹார்ட் சர்ஜன் சொல்லியும் பிடிவாதமா அவர்கிட்ட தான் போயிருக்கீங்க. இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? சார், முதல்ல என் மனைவி வயித்துல கத்திரிக்கோள் இருந்த விஷயமே தெரியாது சார். இவ வயிற்று வலியில துடிச்சா அந்த நேரத்துல சென்னையில வெள்ளம். யார் எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. எங்க ஏரியா பக்கத்துல டாக்டர் கருணாகரன் தான் இருந்தாரு. பொதுவா டாக்டர்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் மென்டாலிட்டி நம்மளுக்கு. அவரை பத்தி 4 பேர் நல்ல விதமா சொன்னாங்க. அதை நம்பி அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் சார். ஐ சி. அப்படின்னா நீங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை டாக்டர் கருணாகரன் கிட்ட தான் கொடுத்துருக்கீங்க. மேபி அவர் வாங்கிக்கிட்டு இப்ப போய் சொல்றான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? என் குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றதுல உண்மை சார். அவர்கிட்ட தான் அந்த ரிப்போர்ட்டை நாங்க கொடுத்தோம். இப்ப அவர் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு கொலை மிரட்டல் வேற விடுறாரு சார். சரி, இந்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். என்னன்னு என்கொயரி பண்றேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி, ரொம்ப நன்றி சார். சரி, சொல்லுங்க சார். ஏய், ஆடாம இருடி. என்னடி பண்ணி வச்சிருக்க தலைய? ஒரே சிக்கலா இருக்கு. தலையில மட்டுமா சிக்கல்? தலையெழுத்தே சிக்கல் தான். வாழ்க்கையவே சிக்கல் பண்ணிக்கிட்டா. சைக்கிள் கேப்ல தண்ணி லாரி ஓட்டிடுவீங்களே, நீ ட்ரெயினே ஓட்டுவ, எனக்கு தெரியாதா? சரி, வாசல்ல யாரோ கார்ல வந்திருக்காங்க போல. அது யாருன்னு பாரு போ. ஓ, ஆண்டி, பிரியா எப்படிமா இருக்க? நான் எப்படியோ இருந்துட்டு போறேன் ஆண்டி. பிரதீப் இங்க வரலையா? பாத்தியம்மா, பிரதீப்ப பத்தி எவ்வளவு அக்கறையா கேக்குற பாருமா இந்த பொண்ணு. அத்தை, தலைவலியும் நெஞ்சு வலியும் தாம்பூல தட்டோட வருது அத்தை. நீ இவ்ளோ ஆர்வமா கேப்பன்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட்டிட்டே வந்திருப்பேன். இல்ல பரவாயில்ல ஆண்டி. வீட்ல இருக்கிறவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு மரியாதை செஞ்சுட்டு போலான்னு வந்தேன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? அம்மாவும் அண்ணியும் இருக்காங்க. ஓ, சரி உள்ள வாங்க. சரி வாங்க வாங்க ஆண்டி. அம்மா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அத நாங்க சொல்லணும். அதாம்மா, நீங்க சொல்லல, அதான் நான் ஞாபகப்படுத்தினேன். விரோதியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லணும்ல. ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் நல்லா வாங்கிட்டு போறதுக்கு தான் இப்ப இங்க வந்திருக்கீங்க. ஏங்க வந்ததுமே கோவப்படுறீங்க? ராகவன் சார் இல்லையா? அவர் இல்லாதது உங்க நல்ல நேரம் நினைச்சுக்கோங்க. ருத்ரா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டு பொட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுவோமா? சரிம்மா. என்னோட புள்ள பிரதீப் பூர்ணமா குணமாயிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் ஸ்னேகாவும் பிரியாவும் தான். இவங்க 2 பேரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா என் புள்ள எனக்கு திரும்பி கிடைச்சிருக்கவே மாட்டான். என்னை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் பிரியா கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால நல்லா தெளிஞ்சு தெளிவாயி என்னை அம்மானும் அவரை அப்பானும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். மனசே குளிர்ந்து போச்சுங்க.